இளைய குமாரனை விடவா நீ அப்பாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டாய்? அவன் அவ்வளவு அக்கிரமம் பண்ணினானே, நியாய பிரமாணத்தை முற்றிலுமாக மீறினானே, ஏன் நீ பன்றி மேய்க்க போலான்னு யோசிக்கிறா? உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன் மேல உசிரைய வைத்திருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற அந்த சீரீஸுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு 161வது செய்தி, திரு உறவு 1/3. திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னுடைய வியூவர்ஸ் யாவரும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால அநேக இக்கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை தப்புவித்திருக்கிறார். கவலை உங்களை விட்டு விலகி இருக்கிறது, பயம் விலகி இருக்கிறது, அவிசுவாசம் அகன்று போயிருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு காரியம்தான், சத்தியத்தை சரியாக நான் கற்றுக் கொடுக்கிறதுனால இவைகள் எல்லாமே உங்களை வந்து அடைகின்றன. தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். இப்பொழுது வாழுகிறதை போல பரிதாபமான வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் அந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஐசாயா Chapter 54 verse 10. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. மலைகள் பெயர்ந்திரலாம், ஆனால் நான் உன்னோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த உடன்படிக்கை மாறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எதனாலான உடன்படிக்கை? விருத்த சேதனத்தினால் அல்ல, மிருகங்களுடைய இரத்தத்தினால் அல்ல, குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே உன்னோடும் என்னோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே, அந்த சமாதான உடன்படிக்கை, அதாவது உறவின் உடன்படிக்கை மாறவே மாறாதுப்பா. இந்த ட்ரூத்தை நான் ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு புரிந்தது பாருங்க. அவர் மேலே எனக்கு சந்தேகமே வரல. எதிலே சந்தேகம் வரவில்லை? எப்பொழுதும் என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் என்னுடைய தகப்பனாகிய தேவன் என் மேலே உசிரையே வைத்திருக்கிறாரு. அந்த உறவை அவர் துண்டிக்க மாட்டார் என்கிற வெளிச்சம் வந்த நாள் முதல் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டேன். என்னுடைய மனசாட்சி தெளிவடைந்தது, விசுவாசம் பெருகிற்று. அற்புதம் செய்யாத நாளை இல்லை. அருமையானவர்களை, இன்றைக்கு முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத் தருகிறார். பாருங்கள், திரு என்றாலே தெய்வீகமானது என்று பொருள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? திரு விருந்து, ரைட்? ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற தருணம். திரு விருந்து, திருமணம். திருவிருந்தையும் தேவன் தான் துவக்கினார். திருமணம் இல்லையா? ஏதேனில் நடந்த திருமணத்தையும் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவிலே துவக்கப்பட்ட அந்த திருமணத்தையும் தேவன் தான் ஏற்படுத்தினார். எனவே அந்த மணத்திற்கு பெயர் திரு. அதே போல இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை கொண்டு நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. அந்த உறவுக்கு நான் கொடுத்திருக்கிற பெயர் திரு உறவு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். இன்றைக்கு இந்த கவனன்ட் கனெக்ஷன், ஏதம் ஆதாமோடு தேவன் வைத்திருந்த உறவு, அவன் அக்கிரமம் செய்த உடனே அது அகன்று விடவில்லை, அது பெயர்ந்து போகவில்லை, அது இன்வாலிட் ஆகவில்லை. அதைத்தான் ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். பாருங்கள், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உன்னை தெரிந்து கொண்டார். இதற்காக, உறவுக்காக. டு ஹாவ் ஃபெலோஷிப் வித் யூ, டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் யூ. What kind of relationship? It's like the relationship between Father, Son and the Holy Spirit. பிதாவாகிய தேவர் குமாரனோடு கொண்டிருக்கிற உறவு தெய்வீக உறவு, திரு உறவு. அந்த உறவோடு தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆமென். பிதாவாகிய தேவன் குமாரனோடு, குமாரன் பிதாவோடு கூட, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கூட, பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு கூட, அந்த அன்பின் ஐக்கியத்திற்குள்ளே
நாம் வந்துவிட்டோம் என்கிற நிஜத்தை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவருடைய அன்பை சந்தேகிக்கவே மாட்டீர்கள். எனவே நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். அருமையானவர்களே, ஏவாள் என்ன நினைத்தான் தெரியுமா? இனி தேவனால் எங்களை நேசிக்க முடியாது. ஏவாள் பாவம் செய்தால் நான் துரோகமே பண்ணிட்டேன். என்கிட்ட தான் சொன்னார் தேவன், இந்த மரத்தின் கனியை புசிக்காதே என்று. அப்போ நான் அவருக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டேன். எனவே என்னை தேவனால் நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்பி ஓடி ஒளிந்து கொண்டான். தேவன் அவனை விட்டு விட்டாரா? அருமையானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆதாம் ஏவாள் தான் தேவனை விட்டு விலக ஓடினார்களே தவிர தேவன் அவர்கள் மீது எந்த வெறுப்பும் கொள்ளவில்லை. சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அருமையானவர்களே, ஆமென். பாருங்கள், ஏவாள் தேவனுக்கு துரோகம் செய்தால் அப்பொழுதோ தேவன் டிஸ்கனெக்ட் ஆகலை. ஆதாம் துரோகம் பண்ணா அப்பொழுதும் தேவன் டிஸ்கனெக்ட் ஆகலை. அருமையானவர்களே, ஆமாம், உன்னுடைய பார்வையிலே நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறா, துரோகம் செய்கிறாயே, அது உனக்கு பெரிதா தெரிகிறது. ஆனால் அது நிஜம் என்ன தெரியுமா? அந்த திரு உறவு அதை விட பெரிதானது, அதை விட ஆழமானது. ரொம்ப முக்கியம். என்னுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு செய்கிற துரோகம் பெரிதானதா? ஆமாம், பெரிதானது. ஆனால் அவர் உன்மேல் வைத்திருக்கிற திரு உறவு அதை விட மேலானது, அது வெளிச்சமானது. அந்த வெளிச்சம் உனக்குள்ளே வந்து விட்டபடியினாலே அருமையானவர்களே, அந்த துரோகம், பாவம், அக்கிரமம் எல்லாமே மாறி போய்விட்டது. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் காண்கிறது இல்லை. ஏன்? இஸ்ரவேலை தேவன் தான் தெரிந்து கொண்டார். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, தேவன் தானே உன்னை அவருடைய மகளாக, மகனாக தெரிந்தெடுத்தார். நீ ஏன் அவருடைய உறவை சந்தேகிக்கிறாய்? நீ ஏன் பன்றி மேய்க்க போகலாமான்னு யோசித்து கொண்டு இருக்கிறாய்? வேண்டாம். இன்னைக்கு நீ மனம் திரும்புகிற நாள் மகனே, மகளே. அவன் பன்றி மேய்க்க போயிட்டான். ஆனால் அப்பாவுடைய அன்பு மாறவில்லை, உறவை அவர் குறைத்து கொள்ளவில்லை. நீ அதை விட பெரிய அக்கிரமம் பண்ணிட்டா. ஐயோ, அந்த இளைய குமாரனையே எதிர்பார்த்து கொண்டிருந்த 2 கரங்களையும் நீட்டி தூரத்தில் எப்போது என்னுடைய மகன் வந்துவிட மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அதை விட பெரிய அன்பினால் உன்னை அணைப்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். மகனே, மகளே, ஆமென், ஹல்லேலூயா. கவர்னன்ட் கனெக்ஷன், ஏடம். பாருங்கள், அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவுடனே நம்முடைய முதல் பெற்றோர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஏன்? தேவனுடைய உறவு மாறாது, அது திரு உறவு, அது மாறாது என்கிற நிஜத்தை அவர்களால் யோசிக்கவே முடியல. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டான் என்பது தேவனுக்கும் தெரியும். ஆனால் தேவன் அவனை பின்தொடர்ந்து போகிறாய். என்ன கேட்கிறாரு? நீ எங்கே இருக்கிறாய்ப்பா? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் நடுங்கிட்டு இருக்கிற? உன் மேல உள்ள லவ் மாறவில்லை, உறவு மாறவில்லை, அது திரு உறவு. நான் இவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்தாலும் இன்னும் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அங்கிள் நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன்? போனோகிராஃபி டெய்லி பார்க்குறேன், இச்சையாகிய பாவத்தில் அகப்பட்டு இருக்கிறேன், ஈவன் சில நேரங்களில் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறேன். அருமையான மகனே, மகளே, அதனால்தான் இந்த சீரீஸுக்கு பேர் என்ன? அவருடைய ஞானத்தின் ஆழங்கள். அது எந்த ஆழம்? என்ன ஆழம்? அவருடைய அன்பு ஆழமானது, அது அந்த அன்பு அகலமானது, அந்த அன்பு உன்னுடைய அக்கிரமத்தை விட பெரிதானது. ஹல்லேலூயா. அந்த திரு உறவு என்ன செய்தது தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக பாவத்தையும் துரோகத்தையும் செய்து ஆதாம் ஏவாள் மீது அந்த அன்பு குறையாதமல் இருந்ததுனால ஆதியாகமம் 3:21 அவங்க அந்த வெட்கத்துல தாங்க முடியல, கூச்சமா இருக்கு அவங்களுக்கு.
அந்த வெட்கத்தை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் என்ன செய்தார்? 3:21 நான் வாசிக்கிறேன். The book of Genesis chapter 3 verse 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினாருங்க. அவரே தோல் உடையை ரெடி பண்ணி கட்டிட்டாருங்க. ஏன் ஐயா? அவர்கள் அந்த உறவை துண்டித்துக் கொள்ள பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் ரெடியாவே இல்லை. யார் யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் மீது ஒருபோதும் தேவன் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை குறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல என்கிற வெளிச்சம் உங்களுக்கு வரணும். இளைய குமாரனை நேசித்தார, உன்னை நேசிக்க மாட்டாரா? தாவீதோடு உறவை அவர் துண்டித்து கொள்ளவில்லையே, நீ ஏன் பொய்யை நம்புறா? ஆண்டவர் என்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது என்கிற பொய்யை நம்புகிறனால தான் நீ அநேக பாவங்களிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாய். அந்த அன்பை என்ஜாய் பண்ணு, அந்த அன்பை நீ ருசிப்பார் மகனே மகளே. அநேக பாவங்களிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? நித்திய உறவு, இட்டர்னல் ரிலேஷன்ஷிப். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 31 verse 3. எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பா, நீ என்னை விட்டு ஓடினாலும் நான் உன் பின்னால வரேங்கிறாருங்க. ஏன்? அந்த திரு உறவுலே அவ்வளவு ஆழம் இருக்கிறது. கடந்த ஒரு 12 நிமிடங்களாக என் செய்தியை கேட்கிறாய் அல்லவா? உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு பார்த்தியா? காரணம் என்ன? ஐயா, அவர் உன்னோடு நல்ல உறவுல தான் இருக்கிறார். நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு, இந்த தவறான பழக்கங்களை எல்லாம் விட்டு தேவனை பின்பற்றுகிறேன் என்கிற பொய்யை, மாயையை நம்பிக்கொண்டு நடுத்தருவில் நிற்கிற மகனே மகளே, இன்றைக்கு மனம் திரும்பு. நீ இருக்கிற வண்ணமாக வா, உன்னுடைய குறைகளோடு வா, உன்னுடைய குற்றங்களோடு வா, உன்னுடைய பாவ எண்ணங்களோடு வா. கர்த்தர் உன் மேல உறவுலே உன்னை கொண்டாடுவதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார் மகனே மகளே. ஹல்லேலூயா. ஓ, யோசித்து பாருங்க. இளைய குமாரனிடத்துல அந்த தகப்பன் அந்த உறவை துண்டித்தால் உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களோடு வைத்திருக்கிற உறவை துண்டிப்பாருங்க. இல்லைன்னா துண்டிக்கவே மாட்டார். அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. தாவீது செய்த அக்கிரமங்களை மைக்கில் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அவனுக்கு அது கிருபை. அதே போல இந்த செய்தியை கேட்கிற மகனே மகளே, நீ நல்லவனாய் நல்லவளாய் இருக்கிறதுனால அல்ல, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறதுனால உன் மேல உசிரையே வைத்திருக்கிறார். இந்த திரு உறவை குறித்து நீ தெளிவாக அறிந்து கொள். உன்னுடைய வாழ்வு இன்பமயமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.